So, welcome to Shanti's Cafe. Every day we can learn literature with a cup of coffee. Daily ஒரு கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அது வகையில் இன்றைக்கி கொஸ்டின் பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி இஸ் ரிட்டன் பை. இந்த ஒர்க்கை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எட்மண்ட் ஸ்பென்சர், ஆப்ஷன் பி ஜெஃப்ரி சாசர், ஆப்ஷன் சி ஜான் ஓவர், ஆப்ஷன் டி தாமஸ் வாட். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜெஃப்ரி சாசர். சாசரை பற்றி நம்ம நிறையா படிச்சுட்டே வந்திருக்கோம். அதில் சாசரோட இன்னும் ஒரு போயம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி. இந்த போயமில் அரௌண்ட் 200 லைன்ஸ் இருக்குது. இந்த சாசர் ரைம் ராயலில் எழுதியிருக்காங்க. ரைம் ராயல்னால் என்ன நமக்கு தெரியும், 7 லைன் ஸ்டான்ஸா, ஏபிஏபி பிசிசி 7 லைன் ஸ்டான்ஸாவை தான் நம்ம ரைம் ராயல்னு சொல்லி சொல்கிறோம். சாசர் இந்த போயம் எப்படி பிகின் பண்ணுறாருன்னா, அந்த பிட்டி இருக்கு இல்லையா, இறக்கம், அதை அட்ரஸ் பண்ணுறாரு, அதை பர்சனிஃபை பண்ணுறாரு அஸ் எ லேடியா. இந்த பிக்சரில் ஒரு லேடி இருக்காங்க பாருங்களேன், இதை பிட்டியாக பர்சனிஃபை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் அவங்களோட லவ்வர் அவங்கள அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அவர் அந்த பிட்டிக்கிட்ட ப்ளீட் பண்ணுறாரு, கெஞ்சுறாரு, என் மேலே மெர்சி கொடு, நான் சொல்கிற கம்ப்ளைண்ட்டெல்லாம் கேளு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னோடய இதயமே நொறுங்கி போயிருக்கு, என்னோடய ப்ளவுடு ரிஜெக்ட் பண்ணிட்டா, நீயாவது என்னோடய கம்ப்ளைண்ட் எல்லாமே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டியை பர்சானிஃபை பண்ணி வச்சு பேசுகிறதாக தான் இந்த போயம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த பிட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய லவ்வர் என்னை ரிஜெக்ட் பண்ணதுனால நான் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ஒன்லி மெர்சி தான் அவங்ககிட்டேருந்து இறக்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்னோடய நம்பிக்கையெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு, நான் எதுனாலும் செய்ய ரெடியாக இருக்கேன், ஐ எம் வில்லிங் டு டூ எனிதிங், சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஓன் லைஃப். சாசர் அவரோட ஓன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ஆப்ஷனில் எட்மண்ட் ஸ்பென்சர் இருக்கார். இந்த எட்மண்ட் ஸ்பென்சர் 1552 பிறந்து 1599 இறந்துருப்பாங்க. இவங்க ஒரு எலிசபெத்தன் போயட். யாரை நம்ம எலிசபெத்தன் போயட்னு சொல்லி சொல்லுவோம், குயின் எலிசபெத் பீரியடில் வாழ்ந்த ரைட்டர்ஸை தான் நம்ம எலிசபெத்தன் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது குயின் எலிசபெத்தோட பீரியட் எப்போ இருக்குது, 1558 1603 வரைக்கும் குயின் எலிசபெத் ஆட்சிக்கு வராங்க. அந்த பீரியடில் எழுதின எல்லா ரைட்டர்ஸையும் எலிசபெத்தன் போயட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போது இவரோட முக்கியமான ஒர்க்கில் ஃபேரி குயின், பிரத்தலாமியன், எபிதலாமியன் இதெல்லாம் நம்மளோட ஃபெமிலியர் ஒர்க்ஸ். மீதி இருக்கிற 2 ஆப்ஷனை பற்றி டீட்டெயிலாக அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.